ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு Samee கிச்சன். நாம இன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே இல்லாம எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டிப்படாம தள தளன்னு இருக்கோங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. கொடுக்குற டிப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே அளவுக்கு சூப்பராகவே வரும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நமக்கு அரை கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி தாங்க எடுக்க போறோம். இதுல நாம பாசி பருப்பு, கடலை பருப்பு எந்த பருப்பும் சேர்க்க வேண்டாம். வெறும் இந்த அரிசியை வச்சுதான் இந்த பொங்கலை செய்ய போறோம். இதை 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. சீரக சம்பா கடைகள்ல ஈஸியா கிடைக்குதுங்க. அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி 2 வாட்டி கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை முழுசா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவுன அரிசியை தண்ணியை முழுசா வடிகட்டி சேர்த்துட்டு அரை கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க சேர்க்கணும். அரிசி ரொம்பவும் குழையக்கூடாது, ஓரளவுக்கு தான் குழைஞ்சிருக்கணும். இதுல நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் வச்சிருங்க. இது 4 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 1.5 to 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்க இனிப்புக்கு தகுந்தா போல சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுல அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதுங்க. நமக்கு பாகெல்லாம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை கரைச்சி விடுங்க, போதும். பாருங்க, நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லத்துல எப்பவுமே தூசி ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால இதை நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிருங்க. அதுக்குள்ள அரிசி வெந்திருக்கும். ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, அரிசி ரொம்பவும் குழையில பாருங்க, ஓரளவுக்கு தான் குழைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப குழைஞ்சிடுச்சுன்னா நமக்கு கெட்டி பட்டுரும். இப்போ நாம இதை கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை முழுசா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு மாத்திட்டேன். இதை 5 நிமிஷம் மிதமான சூட்லயே குக் பண்ணுங்க. இப்போ அரிசியா இருக்கு பாருங்க, சாதம் அப்படியே இருக்கு. இது நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லயே குக் பண்ணுங்க. உங்ககிட்ட மத்தி இருந்தது இல்ல மேஷர் இருந்ததுன்னா இதை மேஷ் பண்ணியும் விட்டுக்கலாங்க. சீக்கிரம் நமக்கு குக் ஆயிடும். எக்ஸாக்டா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, அரிசி சாதம் எல்லாமே நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் மேஷரை வச்சு மசிச்சு விட்டுருக்கேன். நீங்க மத்த வச்சு மசிச்சு கூட விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தள தளன்னு இருக்கு பாருங்க. இப்போ நாம இதுல அரை கப் அளவுக்கு நெய்யை 3 பாதியா சேர்த்துக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இதை மிதமான சூட்லயே குக் பண்ணுங்க. அடுப்பு தீய லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல மட்டும் மாத்தாதீங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதே அளவுக்கு டேஸ்டாவே இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷமா நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நாம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதுல சேர்த்துக்கலாம். டோட்டலா அரை கப்பு நெய்ங்க. நெய் ஜாஸ்தியா தான் தேவைப்படும். நெய் எந்த அளவுக்கு சக்கரை பொங்கல்ல நம்ம சேர்க்கிறோமோ எப்பவுமே சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நெய் சேர்த்தாதான். இப்போ பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மிதமான சூட்ல குக் பண்ணுங்க. கடைசியா மீதம் இருக்கிற நெய்யும் இதுல நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லயே இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், நெய்க்கு பதில் எண்ணெய் இல்ல நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்க்கலாமா அப்படின்னு. ஆனா என்னுடைய சஜஷன் நெய் சேர்த்தே செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லா நெய்யும் உறிஞ்சிடுச்சு. கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு எப்பவுமே சேர்க்கும் போது நான் காட்டினேன் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ஃபுல்லா மாறிடும். கலந்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதுக்கு நம்ம முந்திரி பருப்பை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நறுக்குன தேங்காயை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இதுல நீங்க உலர் திராட்சை கூட சேர்க்கலாங்க. நான் சேர்க்கல. ஆனா தேங்காய்லாம் சேர்த்து செய்யும் போதே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம்
நாம எடுத்து வச்சிருந்த பொங்கலை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொங்கல் பாருங்க, உங்களுக்கே தெரியும் நல்லா தளன்னே இருக்கும். 1 மணி நேரம் ஆனாலும் நமக்கு கெட்டிப்படாம கோயிலுங்கள்ல கொடுக்குற அளவுக்கு தளன்னு சூப்பராவே இருக்குங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். Thank you for watching.